அன்பான உறவுகளே, ஹாப்பி சண்டே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருநாளில்? நாங்கள் நல்லா இருக்கிறோம். என்னுடைய ஹஸ்பண்ட் ஒர்க்கில் இருக்கிறாரு, பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். ஸோ எஸ், இப்படி என்னுடைய சண்டே போகுது என் தம்பி தங்கச்சியோட. ஓகே, இப்போ எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது எந்த உறவாகட்டும், ஆனால் நான் குறிப்பிட்டு இப்போ நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கப்பிள்ஸ் பற்றி சொல்கிறேன். மனஸ்தாபங்கள் இருந்தால், ஏதாவது ஒன்று மனசுக்கு ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டாலோ, அதனால் ஒரு சண்டை மாதிரி வந்தாலோ உடனேயே கதைச்சு தீர்த்துடுங்க. நானும் என் கணவரும் இது வந்து ரொம்ப உறுதியாக கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம். நான் முதல் வீடியோகளை டச் பண்ண மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது மனசில் இருந்தால் உடனே நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ ஒரு நாளில் நாங்கள் வேலைக்கு போகிறோம், அந்த விஷயம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, அதுக்குரிய டைமுகளும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுக்கு டைமை ஒதுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன நெருடல் வந்தாலும் அந்த நிமிஷமே அதை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் மனசில் இருக்குது, இல்லை அப்படி வந்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டில் இருந்தீங்கன்னா இதை நாங்கள் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ண வேணுமெண்டு அந்த நிமிஷமே அதை சொல்லி உணர்ந்துடுங்க. உங்களோட ஈகோக்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, ரொம்ப கஷ்டம்தான், எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. இன்றைக்கு வரைக்கும் நானும் என் கணவரும் இதை வந்து ரொம்ப கடைப்பிடிக்கிறோம். ஆனால் கஷ்டமும் கூட தான் இது. ஏனென்றால் அந்த நேரத்தில் கோபம் வரும், எரிச்சல் வரும். ஐயோ என்னடா இது, இவர் இப்படி புரிஞ்சு கொள்றாரே இல்லை, இவ இப்படி புரிஞ்சு கொள்றா இல்லையே, எவ்வளோ சொன்னாலும் அப்படி இல்லாட்ட என்ன திருப்பியும் இது நடக்குது அப்படின்ற ஒரு எரிச்சலும் கோபமும் வரும். ஆனால் அப்படி அந்த நேரத்தை கொஞ்சம் அடக்கிக்க பழகிக்கொள்ளணும் எங்களோட கோபத்தை என்றதை நான் புரிஞ்சு கொள்கிறேன். அதுக்கு பதிலாக வந்து எல்லாத்தையும் மனசை விட்டு கதைக்கிறதுக்குரிய நேரத்தை ஒதுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நானும் என் கணவரும் ஆரம்ப காலத்தில், இப்போவும் சில நேரங்களில் அப்படி வர்றது தான், ஆனால் ஆரம்ப காலத்தில் இரவிரவா வந்து கதைச்சு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, முதல் வந்து வந்தால் அடுத்த ரூமுக்கு போகிறது அப்படின்னு ஆரம்ப காலத்தில் செய்தது, வெளியே கோவப்பட்டு போறதுன்ற மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் அது சரிப்பட்டு வர இல்லை. அதுக்கு பிறகு ஃபோன் வரும், அதுக்கு பிறகு நான் ஃபோன் எடுப்பேன், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நான் ஃபோன் எடுத்தா அவங்க ஃபோன் எடுத்தா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், அப்படி என்ற ஒரு இதாக இருந்தது. என்னுடைய கணவர் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல மாதிரி நடந்துக்கிட்டார் என்கிட்ட. ஃபோன் அவர் நான் எப்போ எடுத்தாலும் எடுப்பார். ரொம்ப அரிதாக தான் ஆரம்ப காலத்தில் அவர் எடுக்காமல் விட்டுருந்தார். எடுக்காமல் ஒருக்கா 2 முறை தான் இருந்திருக்கும். அவர் ரொம்ப கோவத்தில் இருந்தபடியால். ஆனால் நார்மலாக அவர் கோவமோ இல்லையோ அவர் ஃபோன் ஆன்சர் பண்ணுவார். நான் தான் ஃபோனை இக்னோர் பண்ணேன் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கூட. ஆனால் அது நான் இப்போல்லாம் செய்கிறது கிடையாது. அப்படி வெளியே போகிறது என்ன இதில் நான் சொல்ல வரேன்டா, வெளியே உடனே கோவப்பட்டு போயிடாதீங்க, அந்த இடத்துல இருந்து போயிடாதீங்க. நான் அது இன்னுமே கற்றுக்கொண்டு தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப மனசு வலிமை வேண்டிய நிலைமை எனக்குமே இருக்கிறது. வெளியே போகாமல் அந்த கோவத்தை அடக்கி 2 பேரும் கலந்து, ஓகே இப்போ என்ன பிரச்சனை, இப்போ என்னத்துக்கு அப்படி நடந்ததுன்னு கதைக்கிறதுக்கு. அந்த கதை சில நேரம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் விடிய நடந்தது. ஆனால் கோப்பட்டு அப்படி போனால் இது என்னடா நம்ம கணவரோ மனைவியோ இப்படி போயிடுறாங்களே கோப்பட்டு, இந்த மாதிரி ஒரு கவலை வந்து அது இன்னும் மனசை பாதிக்குது. அதனால நாங்கள் அதை செய்கிறதில்லை. அதுக்கு நாங்களே ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் அதை செய்கிறதில்லை. அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். கோவத்தில் அப்படி போகக்கூடாது, எதென்றாலும் கதைச்சு தீர்ப்போம். ஒருவேளை அந்த டைமில் கதைக்கிறதுக்கு டைம் இல்லாட்டா நாங்கள் அந்த நிமிஷம் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் கதைப்போம், எல்லாம் வந்து கதைச்சு தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வேலையை அப்போ அட்லீஸ்ட் அந்த நிம்மதியாச்சும் இருக்கும், நாங்கள் கதைச்சு தீர்க்க போறோம் அப்படின்னு. ஆனா கதைச்சு தீர்க்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமா கதைக்கு தீர்க்கும்போது சில நேரத்துல ஒரு கொஞ்ச நிமிடத்துல முடிஞ்சிடும். சில நேரத்துல கடினமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரமே நீ சில நேரத்துல இரவா கூட போயிருக்குது. அது நிறைய அந்த டைம்ல இப்ப அதுகளெல்லாம் குறைச்சு கொண்டு இப்ப கொஞ்சம் விளங்குது. ஓகே, என்னுடைய கணவர் இப்படித்தான், என்னுடைய மனைவி இப்படித்தான் என்று விளங்குறதால இப்ப வந்து அது குறையுது. ஆனா இன்னும் நடக்கிறது உண்டு.
உண்டு, உங்ககிட்ட உண்மையாக தான் நான் சொல்கிறேன், இன்னும் நடக்கிறது உண்டு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி நாங்கள் மனமுவந்து இப்படி செய்கிறதுக்கு, எங்களோட சில குணங்களையும் மாற்றி அமைக்கிறதுக்கு, இல்லை கதைச்சு தீர்ப்போம் என்று இது பண்ணுறதுக்கு அந்த காதல் மட்டும்தான், அந்த அன்பு மட்டும்தான் அதுக்குரிய அந்த இதை கொடுக்குது, தெம்பை கொடுக்குது. அப்படி செய்கிறதுக்கு மனசையும் கொடுக்குது, மைண்டையும் கொடுக்குது செய்கிறதுக்கு. இது என்னுடைய கணவர், இவர் என்ன எனக்கு தப்பாவா நினைச்சிட போகிறார் என்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான், அந்த இவ்வளவு விஷயங்களும் அன்பு, பாசம், நம்பிக்கை, அதுகள் தான் எனக்கு அந்த தெம்பை கொடுக்குது. அவருக்கும் சரி, இது என்ற மனைவி என்ற அந்த அந்த அவளுக்காக அதை செய்யத்தான் வேணும் அப்படி என்று. இப்போ சில விதிமுறைகளை நாங்கள் எங்களோட கல்யாண வாழ்க்கையில் இப்படி கடைப்பிடிக்க தான் வேண்டியிருக்கு. அது எங்களுக்கு பழக்கமா இல்லாட்டாலும் பழக்கப்படுத்திக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை, இது சரியான விஷயம் என்றதால. அட்ஜஸ்ட்மெண்ட் வேற, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் ஆனால் சரியான விஷயத்துக்கு. ஆனால் இது அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லை, இது ஒரு சரியான விஷயத்துக்கு. அப்படி நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் அப்படி அதை அவாய்ட் பண்ணுறோம். கதைச்சு தீர்க்கும் போது சில நேரம் கதைக்கும் போதும் கிளாரிஃபை பண்ணும் போதும் குரலை உயர்த்த வேண்டி வரும். அந்த குரலையும் உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ பழகி கொள்ளுறோம், கற்றுக்கொண்டு வாரோம். ஸோ இது எவ்வளோ அன்பாக இருந்தாலும், எவ்வளோ காதலிச்சு கொண்டு இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சண்டைகளும் வரத்தான் செய்யும். ஏனென்றா நாங்கள் இன்னொருத்தரோட வாழ்கிறோம். ஸோ அப்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் ஆகும். ஆனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இப்படி செய்கிறது, இப்படி கிளாரிஃபை பண்ணி தொடர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பார்க்கணும். ஏனென்றால் இது வெளியே கோவப்பட்டு போய் உடனே கோவப்பட்டு போய் இதெல்லாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியான குணங்கள் இருந்தது முதல். அண்ட் அதை இப்போ நான் குறைச்சி கொண்டு வரேன், அண்ட் இல்லாமல் ஆக்கி கொண்டு வரேன். ஃபோன் எடுக்க மாட்டேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதை நான் இல்லாமல் ஆக்கி கொண்டு வரேன். என்னுடைய கணவர் அந்த விஷயத்துல என்னுடைய கணவர் மிக பொறுமைசாலி. ஆனா அவர் கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்துருச்சு தான். அதுக்கப்புறமா அது அப்படி ஒருக்கா 2 முறை அவர் அப்படி செஞ்சவர். அதுல இருந்து எனக்கே தோணுச்சு, என்னுடைய இவ்வளவு அன்பான கணவருக்கே கோவம் வர வச்சுட்டேனே அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி உணர வேண்டிய நிலைமைகளும் எங்களுக்கு உண்டு. எங்களோட பார்ட்னரின் குணங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க கோவம் கொண்டு வர அளவுக்கு நாங்க சேரமெண்டா அப்ப நாங்கள் எங்களை கொஞ்சம் மாத்திக்க வேணும் நான் நினைக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட. இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு பொதுவான விஷயம் இதுல இருக்குது. கோவப்பட்டா அந்த நேரத்துல கோவப்பட்டுட்டு அப்படியே வெளியே போறதை விட, போன் எடுக்காமல் இருக்கிறத விட இப்படி கொஞ்சம் கதைச்சு இது பண்ணலாம். ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கோவ நேரத்தை தணிக்கிறதுக்காக வெளியே போறேன். ஆனா ஏன் அப்படி? கோவத்தை தணிக்கிறதுக்கு நானும் என் கணவர் உணர்ந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு வெளியே போறது இது எங்களோட வாழ்க்கை துணை. அவரோட இருந்து கொண்டு மனசை சமாதானப்படுத்தி மெதுவாகவும் கதைச்சு எல்லாத்தையும் கதைக்க முடியும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த காதலும் அன்பும் இருக்கும் பட்சத்துல அது நாங்கள் குறைக்கலாம். அந்த நேரமே வெளியே போய்த்தான் இன்னொரு விஷயம்தான் நம்ம மைண்டை காம் பண்றதுன்னா அப்ப ஏன் நாங்க எங்களோட வாழ்க்கை துணையோட வாழறோம்? ஸோ அந்த அப்படி என்று தான் நானும் என் கணவர் நினைச்சு இந்த மாதிரி விஷயத்தை கையாண்டு கொண்டு வருகின்றோம். அண்ட் அது எங்களுக்கு ஒர்க் பண்ணுது. ஆனால் கஷ்டம்தான் இது, ஆனால் ஒர்க் பண்ணுது. அதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். நாங்களும் எவ்வளவோ கடந்து தான் வருகின்றோம். எங்களுக்குள்ள நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், என்னுடைய கணவர் என்ன ரொம்ப நல்லா பாசமாக தான் வச்சிருக்கிறார். அண்ட் ஐ ஹோப் அவரை நானும் பாசமா வச்சிருக்கிறேன். ஆனா எவ்வளவு பாசமும் காதலும் இருந்தாலும் 2 மனிதர்கள் ஒன்றாக வாழும் பொழுது இப்படியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதோட சேர்த்து எங்கட அந்த நாள் வேலை பலு மற்ற விஷயங்கள் ஏதாவது அப்செட்டும் பண்ணா இன்னும் எங்களுக்கு பிடித்தவர்கள் மேல எரிஞ்சு விழத்தான் செய்வோம். ஆனா அது செய்யக்கூடாதுன்றது நானும் கத்துக்கொண்டு வரேன். என் கணவர் அதுல ரொம்ப பொறுமைசாலி. அவர் என்னை விட அவருக்கு இது கொஞ்சம் ஈஸியா வர ஒரு விஷயம். ஆனா இதுல நான் தான் கூட கத்துக்கொண்டு வரேன். ஸோ நான் கத்துக்கொண்டு வாரதையும் என் கணவரும் கத்துக்கொண்டு வாரதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் ஆசைப்பட்டேன் நான். ஸோ அந்த எண்ணத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்றேன். எல்லாரும் உங்களுடைய சண்டே என்ஜாய் பண்ணுங்க. வேலை செய்யறவங்க வேலையிலிருந்து ஓய்வெடுங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட. ஓகே, டேக் கேர் மை டியர்ஸ். பாய்.